போதும் 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 அப்படின்னு வந்து குரல் கேட்டோன்னே எல்லாரும் திரும்பி பார்க்கும்போது மலர் முதல் தடவையா குரலை வசதி பேசுறத பார்த்து எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. ஷாக் ஆகி, என்ன மலரு, என்ன நீ பேசாம திடீர்னு குரலை வசதி பேசுற, என்ன குரல் ரொம்ப ஒசருது, என்னடா டே பாக்கியராஜ், இந்த வீட்டில் வந்து யாருக்குமே வந்து எங்களுக்கு மரியாதை தரும்னு தோணலையா? வீட்டில் பெரியவங்க 2 பேர் இருக்கோம், எல்லாம் கஷ்டப்பட்டு இந்த குடும்பத்தை உருவாக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போதே அப்படியே டென்ஷன் ஆகிற மாதிரி வந்து முகத்தை வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் மலர் வந்து நான் போதும்னு சொல்லிட்டேன், தேவையில்லாம இதை பத்தி பேச வேணாம் அத்தை அப்படின்னு வந்து சொல்ல, நீ என்ன எங்களுக்கு ஆர்டர் போடுற, என்ன நீ இந்த வீட்டுக்கு எஜமானி நினைச்சியா, என்ன இப்ப அவளுக்கு வந்து வக்காலத்து வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு வந்து கேட்டுட்டு இருக்கும் போதே வந்து இப்ப மதி அப்படியே எங்கேயோ உள்ளார கிளம்பி போறாங்க. என்னடா பிரச்சனை அப்படின்னு வந்து பார்த்தா, இப்பதான் வந்து இப்ப சுரேஷையும் திருப்பி மதியையும் வந்து வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுறலாம் அப்படின்னு முடிவு எடுத்து, சரி நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு கிளம்பும் பொழுதே வந்து ரேவதி கேட்குறாங்க, ஏங்க இப்பதான் வந்து பிரச்சனையெல்லாம் ஆகி இவனுக்கு நீங்க கொடுத்த அட்வைஸ்னால கட்டி பிடிக்க போய் கையை பிடிச்சானா கட்டி பிடிச்சானான்னு தெரியல, அந்த புள்ள கடுப்பாகி தள்ளி விட்டுருச்சு, தலையில அடியோட வேற போறோம். இன்னமும் இருக்கிற கோபத்துல அங்க போய் ஏதாச்சும் அம்மாவும் அப்பாவும் ஏதாவது பேச இவனும் ஏத்தி விட்டுருவாங்க, இவனும் நேரமே பார்க்காம தேவையில்லாம கோவப்படுவான் அப்படின்னு வந்து சொன்ன உடனே வந்து அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, எல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, எல்லாம் வந்து கொஞ்சம் பெரியவங்க, அவங்க நிறைய விஷயத்த பார்த்தவங்க, உங்க அம்மா அப்பா கொஞ்சம் அனுசரிச்சு தான் இருப்பாங்க இப்போதைக்கு. ஏன்னா வந்து போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போன பயம் இருக்கும்ல மனசுல, எல்லாத்தையும் வந்து வழிக்கு கொண்டு வரணும்னா அது உன் தம்பி கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கூப்பிட்டு போறாரு. உள்ளார போய் இறங்கி உள்ளார வந்தோடனே வந்து மதியை பார்த்து அப்படியே எல்லாம் முறைச்சிட்டே இருக்காங்க. மதி நேராக உள்ளார ரூம்ல போயிட்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு வெளில வந்தோடனே வந்து அப்படிங்கிறாரு ராகவன். என்னடான்னு பார்த்தா, எல்லாம் இங்கே வாங்க, எல்லாத்தையும் முக்கியமாக சில விஷயத்த பேச வேண்டியது இருக்கு. இந்த குடும்பம் சும்மா உருவாகல, நான் வேலைக்கு போய் கிட்டத்தட்ட 40 வருஷம் சர்வீஸ் பார்த்து அதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டில் வந்து என்ன அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து ஒரு வேலைக்கு அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் நான் மரியாதையாக இருந்தேன், எனக்கு பொண்டாட்டியாக வந்த லக்ஷ்மி 5 பிள்ளையை பெற்று கொடுத்து எனக்காக வந்து இத்தனை நாள் இருந்தாலே தவிர ஒரு நாள் கூட என்னை எதிர்த்தோ என்னை வந்து என் குரலுக்கு மேலே அவள் குரல் போய் நான் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி தான் வந்து நாங்களாம் குடும்பமாக இருந்தோம். அதுதான் சரியான குடும்பம். வெளியே இன்னைக்கு டிவி பார்க்கலாம், படம் பார்த்து வந்து எல்லாம் புருஷனை வாடா போடான்னு கூப்பிடுறது, புருஷனுக்கு வந்து அதிகாரம் பண்றது, அதுக்கப்புறம் வந்து பொம்பளைங்களா இல்லாமல் இருக்கிறதெல்லாம் வந்து படத்துல டிவியில பக்கத்து வீட்டில் கூட சரி பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு அதெல்லாம் ஒத்து வராது. போலீஸ் ஸ்டேஷனெல்லாம் வந்து போகக்கூடாதுன்னு இருந்த வேணாம், என்ன போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சு கேள்வி கேட்க வைக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணதுக்கப்புறமா ஒரு முடிவாக நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இப்படி ஒரு பொண்ணு எங்கள் பையனுக்கு வேணுமான்னு யோசிச்சோம், ஆனால் மாப்பிள்ளை திருப்பி சொல்கிறாங்கிறனால தான் உன்னை பாவம் பார்த்து இந்த வீட்டுக்குள்ளார விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லக்ஷ்மி வந்து இவர் தலையை பார்க்குறாங்க. தலையை பார்த்துட்டு, என்னடா தலையில் ஏதோ அடிபட்டுருக்கு அப்படின்னா, ஒன்றும் இல்லைம்மா தெரியாமல் இடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுதே வந்து உடனே வந்து இப்போ எல்லாரும் ஷாக் ஆகி, என்னாச்சா, ஏன்டா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பேச, ராகவன் இதெல்லாம் பேசுறதை கேட்டு, சரி நீங்கள் பேசிட்டீங்களா, நான் போகலாமா அப்படின்னு வந்து மதி கேட்டோன்னா, என்ன இப்போவும் திமிரா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்க. சொன்ன உடனே வந்து, நான் திமிராலாம் பேசல, நீங்கள் பேசணும்னு கூப்பிட்டீங்க வந்தேன், பேசி முடிச்சிட்டிங்கன்னா நான் போகலாமான்னு கேட்டேன் அப்படின்னு வந்து மதி சொன்ன உடனே வந்து டக்குன்ட்டு, ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, என்ன தள்ளி விட்டு என் தலையை உடச்ச பார்த்த, இதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மாவை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்ச, இப்போவும் திமிரா பேசுகிற, எங்கள் அப்பா தன்மையாக பொறுமையாக தானே பேசிக்கிட்டு இருக்காரு, அவர் சொல்கிறத கேட்கறதுக்கு என்ன உனக்கு அப்படின்னு வந்து இப்போ கோவமா கத்தி திருப்பி சுரேஷ் கிட்ட வர, டேய் சுரேஷ் பேசாமறா அப்படின்னு தங்கராஜ் தள்ள போகும்பொழுது, தள்ளி விட்டாளா அப்படின்னு ஷாக் ஆனோடனே வந்து, அது தெரியாமல் நடந்துச்சு அப்படின்னு வந்து சுரேஷே சொல்றாரு. எப்படி தள்ளி விடலாம், என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்க, அது ஏதோ தெரியாம பின்னாடி இருந்து கட்டி பிடிக்க போயிருப்பான் போல, அவ திரும்பினோடனே டக்குன்னு விழுந்துட்டான் போல அப்படின்னு ஏதோ சொல்ல, என்ன அப்படின்னு வந்து ஒரு மாதிரி முகமெல்லாம் எல்லாத்துக்கும் மாறுது, எல்லாம் ஷாக் ஆகிட்டு இருக்க. உடனே வந்து, ஐயோ மாமா அப்படிலாம் எதுவும் பண்ணலாம் மாமா, கிட்டக்க போய் கையை பிடிக்க போனா அவ தள்ளி விட்டா, அதுவும் ஃபோர்ஸா தான் தள்ளினா, கீழே விழுந்துட்டேன், கீழே விடும் போது தெரியாம அடிபட்டுருச்சு அப்படின்னு வந்து சொன்ன உடனே, ஓ இப்ப தள்ளி விட வேற ஆரம்பிச்சிட்டாளா, முன்னாடி எல்லாம் வந்து வெறும் குரலை வசதி பேசிக்கிட்டு இருந்தா, அப்புறம் மரியாதை எல்லாம் பேசினா, அப்புறம் நீ என்ன பிள்ளைய வளர்த்தன்னா, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்கன்னா, இந்த திமிரெல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, அந்த போலீஸ்காரங்க சப்போர்ட் இருக்குது, சட்டம் சப்போர்ட் இருக்குன்னு தானே. சட்டம் கிட்டம் எல்லாத்தையும் விட முக்கியமானது கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம் அப்படின்னு வந்து இந்த பக்கம் ராகவன் லக்ஷ்மி கத்திட்டு, இதுக்கெல்லாம் சேர்த்து நாங்கள் என்ன முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா, பேசாம லக்ஷ்மி அதை எடுத்து வா அப்படின்னா உள்ளார போய் எதையும் எடுத்து வராங்க. எடுத்து வந்தோடனே எல்லாரும் ஷாக் ஆகி, என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னா, இருங்க மாப்பிள்ள உங்களுக்கும் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன், ஆனால் இப்போ தான் நேரம் கிடச்சி அப்படின்னா அந்த பேப்பரை கொண்டு வந்து வைக்கிறாங்க. நான் லாயரை போய் பார்த்து வந்தேன், லாயர் கிட்டக்க சுரேஷுக்கும் மதிக்கும் வந்து ஒத்து வராது, அவங்க விலகணும் அப்படின்னா, 2 பேரும் பரஸ்பர சம்மதத்தோட விலகிறாங்கன்னா இதில் கையெழுத்து போட்டால் போதுமா, இதில் கையெழுத்து போட்டு நீ வேணா அந்த வீட்டை விட்டு கிளம்பிப்போ, உன்னால எங்கள் வீடு ஒத்து வராது, எங்கள் வீட்டு வழக்கம் நடைமுறைலாம் ஒத்து வராது அப்படின்னு வந்து சொன்னோடனே, மாமா எதுக்கு மாமா இதெல்லாம் அப்படின்னு இந்த பக்கம் மலர் பேச வர, ஏய் நீ என்ன குறுக்க பேசுற, எல்லாம் நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, எங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த பார்
நீ மூத்த மருமகளா நீ வந்து ஒழுங்கா தான் இருந்த, இவ வந்த அப்புறம் உங்ககிட்டே நிறைய மாற்றம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. சொல்றதை கேட்டு செய்யறதை செஞ்சு இருந்துக்கிறதா இருந்தா இங்க இருக்கலாம், இல்லைன்னா வந்து நீயும் சேர்ந்து கிளம்பி போயிட்டே இருக்கலாம். இன்னொரு பத்திரத்தை வேணா வாங்கிட்டு தர்றேன் நான் அப்படின்ட்டு வந்து இதுக்குதான் நம்ம முறைப்படி பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். ஏதோ வந்துட வேண்டியது வீட்டுக்குள்ளார வந்துட்டு நடக்கிறதெல்லாம் அப்படின்னு பாக்கியராஜ் அப்படியே திருன்னு முடிக்கிறார். பாக்கியராஜ் ஏதாவது பேசுவார்னு பார்த்த மலருக்கு அப்படியே ஷாக் ஆகுது. ஷாக் ஆனதுக்கு அப்புறமா வந்து இந்த பக்கம் பார்த்தா, ஓ வேலை என்ன இப்போ என்ன சமைச்சு முடிச்சியா மதியானத்துக்கு? சமைச்சிட்டேன். மதியானத்துக்கு சமைச்சிட்டேன்னா அப்போ ராத்திரி சாப்பாட்டுக்கு ஏதாச்சும் வந்து சட்னிக்கு ஏதாச்சும் வந்து தேங்காய் துருவி போய் உள்ளே போய் வேலை செய்யறத விட்டுட்டு இங்கே நாங்கள் பேசுவோம் உங்களுக்கு என்ன? ஏய் மதி, உன்னால் கையெழுத்து போட முடியுமா முடியாதா அப்படின்னு வந்து கேட்க, ஒன்றா வந்து என்ன நீங்கள் என்ன நீங்கள் வச்ச ஆளுன்னு நினைக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணுங்குவீங்க அப்புறம் கையெழுத்து போடுங்குவீங்க, என்னால் போட முடியாது அப்படின்னு. ஏய் என்ன போட முடியாதுங்கிற அப்படின்னு வந்து பேசினோடனே, மாமா இருங்க மாமா பேசிக்கலாம் அப்படின்னு இந்த பக்கம் வந்து தங்கராஜே இறங்கி வந்து எல்லாம் பேசி பார்க்குறாரு. பேசி பார்த்தாலும் இவங்க கேட்குற மாதிரி இல்லை, எல்லாரும் கோவமாக பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து இப்போ மலருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மதி சொன்ன வார்த்தை சுயமரியாதை இல்லை அப்படின்னு சொன்ன வார்த்தை, இப்போ இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்த வார்த்தை, ஒவ்வொருத்தவங்களும் வந்து வேலை என்ன வேலையை போய்ப்பாரு வேலை செய்ய தானே இருக்குங்கிற மாதிரி அவங்க பேசின தோணி, பாக்கியராஜ் எதுவுமே பேசாமல் இருந்தது எல்லாத்தையும் கேட்டு வந்து கோவமாய் வந்து போதும் 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 அப்படின்னு கத்துன உடனே வந்து என்ன கத்துற இன்னும் குரலை வஸ்துற அப்படின்னு வந்து எல்லாரும் திருப்பி கேட்டோன்னா வந்து பாருங்க, நானும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து பொறுமையா இருக்கலாம்னு பார்த்தா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல அப்படின்னா, ஏய் என்ன நீ பேசாம குரலை வச்சு பேசுற அப்படின்னு டக்குன்னு கையை நீட்டிடுறாங்க. விரல நீட்டி அப்படியே வந்து லட்சுமியை பார்த்து போதும்னு சொன்னேன் நிறுத்துங்க அப்படின்னு உடனே ஷாக் ஆகி உடனே என்ன மலரு அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து தங்கராஜ் பேச, உனக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அப்படின்ட்டாங்க மலர். உங்களுக்குன்னு சொல்லாம உனக்குன்னு அவர் ஷாக்காகி உனக்கா அப்படின்னு வந்து பேச, நீ அப்படின்னா டேய் நீ பேசாம இருறா அப்படின்ட்டு, என்ன அந்த வீட்டுக்கு வேலை செய்ய வந்தான்னு நினைச்சிங்களா? நானும் உங்க பையனும் லவ் பண்ணோம், அவருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு, ஆனாலும் அவருக்கு நிச்சயம் பண்ணி வச்சிட்டீங்க. நிச்சயம் பண்ண வச்சும்போது நான் அவர்கிட்ட திருப்பி கேட்டேன் வீட்டில் சொல்லிடலான்ட்டு. வீட்டில் சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, ஓடி போய் கல்யாணம் பண்ணாலும் அவர் சொன்னார். இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து அந்த குற்ற உணர்ச்சி வேற, இவங்க நடக்கிறதா இருந்த கல்யாணத்தில் நம்ம பிரச்சனை பண்ணிட்டோமேங்கிற குற்ற உணர்ச்சி, அதே சமயத்தில் புது இடத்துக்கு வந்திருக்கோம், இவங்க எல்லாத்தையும் நல்லபடியாக நடந்துக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சதெல்லாம் நம்ம குடும்பம் அப்படின்னு நினச்சிதான். ஆனால் நீங்க என்ன இப்போ வரைக்குமே வீட்டு வேலைக்கு வந்திருக்கேன் ஆனா வந்து சம்பளம் தர தேவையில்லைங்கிற மாதிரியே தான் நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நாள் கிளம்பி போனா என்னென்ன பேச்சு, ஒவ்வொரு விஷயத்தையும் என்ன பேச்சு, அதே மாதிரி சமைச்சிட்டியாங்கிறத தவிர வேற ஏதாவது கேட்டிருக்கீங்களா? கை மேல இருக்கிற சுவிட்சை போட முடியாது, இந்த பக்கம் கை கிட்ட இருக்க பாட்டில் எடுத்து தண்ணி குடிக்க முடியாது. எல்லாத்துக்கும் மலர்னு கூப்பிட தெரியும், ஆனா வந்து அந்த மலருக்கான மரியாதை எனக்காக கொடுத்துருக்கீங்களா நீங்க? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு, இந்த பத்திரத்தை எல்லாத்தையும் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணிட்டீங்களா அப்படின்னா, பத்திரத்தில் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணல பண்ண போறோம் தானே சொன்னீங்க அப்படின்னு டக்குன்னு வாங்கி கையெழுத்தை போட்டு தூக்கி வீசி எரிஞ்சிட்டு வேணா வச்சுட்டு வேணா வந்து ஏங்க நீங்களும் வேணா போட்டுருங்க, பேசாம தானே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தீங்க, கையெழுத்தை போட்டுருங்க. கையெழுத்தை போட்டதுக்கப்புறம் நான் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறேன். மதி போறாளோ இல்லையோ நான் போறேன் அப்படின்னு மலர் கோவமா கிளம்ப எல்லாரும் ஷாக் ஆகி பார்க்குற மாதிரி ட்விஸ்ட் நடந்தா எப்படி இருக்கும், நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ப்ரெடிக்ஷனை பத்தி அப்படிங்கிறத சொல்லுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மலர் இன்னும் அமைதியாவே இருக்கிறது, மதி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன விஷயங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு, அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இன்னமும் பல சீரியல்கள்ல பல திருப்பங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. சிறகடிக்கா சில 2 கல்யாண திருப்பம் ஒன்று இருக்கு, அதுக்கான ப்ரெடிக்ஷன் நம்ம சேனல்ல இருக்கு. இன்னொரு பக்கம் அஞ்சலியும் சரவணனையும் வந்து தங்கமயிலே சேர்த்து வச்சுட்டு தங்கமயில் தங்கச்சியை குமார் கட்டிக்கிறத பத்தி இருக்க போற ட்விஸ்ட்னு சொல்லிட்டு பல ட்விஸ்ட்டுகள் இருக்கு. அந்த ட்விஸ்ட்டுக்கான ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கறதோட சேர்த்து நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்லாம் வரும். இப்போ நீங்க பார்க்குற சீரியல்ல எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, புதுசா வேற நிறைய சீரியல் வந்திருக்கு, அதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. தேங்க்யூ.